வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் 10 அரசியல் கட்சிகளும் தீர்மானம். இந்த வருட இறுதி வரை எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும், ஜனாதிபதி அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி, தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வு, ரணில் உறுதி. ரணிலோடு முட்டிக்கொள்ளப் போகும் மகிந்த, ஆட்டம் ஆரம்பம். தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் தாக்குதல், நீதிமன்றம் விடுத்து உத்தரவு. சர்வகட்சி அரசாங்கம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயற்படும் 10 அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி அளிக்கும் பதிலின் அடிப்படையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது குறித்து தீர்மானம் எடுப்போம் என வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் 10 கட்சிகளுக்கு இடையில் நேற்றிரவு இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சந்திப்பின் போது ஜனாதிபதியிடம் தனது யோசனைகளை முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாணயக்கார தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையையும் தேசிய வளங்களையும் பாதுகாத்து ஜனாதிபதி தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதே தமது பிரதான கோரிக்கை என்று கூறினார். வேலை திட்டமின்றி அனைத்து கட்சி அரசாங்கத்தினால் மக்களின் பிரச்சினைகள் தீர்வு காண முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணருமான கலாநிதி ஹர்ஷனி சில்வா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவியேற்பு உரையை ஆமோதித்தார். இலங்கையை ஏற்றுமதி சார்ந்த போட்டி சமூக சந்தை பொருளாதாரமாக அபிவிருத்தி செய்வது தொடர்பான ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் கருத்துடன் தாம் உடன்படுவதாக அவர் கூறினார். ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டு ஹர்ஷனி சில்வா இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்குரார்ப்பண உரையில் வளர்ந்து வரும் இந்தோ பசிபிக் பொருளாதார களத்தின் மையமாக இலங்கையை நவீன ஏற்றுமதி சார்ந்த போட்டி சமூக சந்தை பொருளாதாரமாக உருவாக்க வேண்டும், நான் 100க்கு 100 ஒப்புக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொது வேலை திட்டத்தில் புதிய இலங்கையை உருவாக்குவதற்கு குறிப்பாக அனைத்து கட்சி அல்லது பல கட்சிகளை கொண்ட அரசாங்கத்தை அமைப்பதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், நாம் ஒன்றுபட வேண்டும். குறிப்பாக ஒரு பொதுவான குறைந்தபட்ச வேலை திட்டத்தில் இந்த புதிய இலங்கையை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அனைத்து அல்லது பல கட்சி அரசாங்கம், அப்படியானால் வருங்கால சந்ததியினர் நம்மை நியாயப்படுத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க போவது இல்லை என தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திஸ்ஸநாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். உத்தேச சர்வகட்சி அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் இல்லை என்பதே அதற்கு முக்கிய காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வந்தடைந்துள்ள டீசல் கப்பல் ஒன்றிற்கான கொடுப்பனவும் அது தவிர மேலும் 2 பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பல்களுக்கான முற்கொடுப்பனவும் செலுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நாட்டை வந்தடைந்துள்ள டீசல் கப்பல் ஒன்றுக்கான கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ளது. குறித்த கப்பலில் உள்ள டீசல் தொகையை தரையிறக்கும் நடவடிக்கைகள் நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. அத்தோடு மேலும் 2 பெட்ரோல் மற்றும் டீசல் கப்பலுக்கான முற்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விமானங்களுக்கான எரிபொருள் இறக்குமதிக்காக ஓராண்டு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. அதற்கமைய குறித்த ஒப்பந்தத்தின் கீழ் முதற்கட்ட விமான எரிபொருள் எதிர்வரும் 12-14 திகதிக்கிடையில் நாட்டை வந்தடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை QR முறைமை தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை QR முறைமையுடன் அரசாங்க வாகனங்களை பதிவு செய்வதற்காக பொதுவான பதிவு முறைமையை பயன்படுத்தி அவ்வாகன சாரதியின் அல்லது வாகனத்தை பயன்படுத்தும் நபரின் தேசிய அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது வியாபார பதிவிலக்கத்துடன் ஒரு வாகனத்திற்கு ஒரு கையடக்க தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்ய வேண்டும். எதிர்வரும் 12ஆம் திகதியிலிருந்து சகல நிறுவனங்களுக்கும் தமது வியாபார பதிவு இலக்கம் அல்லது வழங்கப்படும் விசேட அடையாள அட்டை இலக்கம் மற்றும் விசேட தொலைபேசி இலக்கத்துடன் அவ்வரசாங்க நிறுவனத்திற்கு அல்லது வர்த்தக ஸ்தாபனத்திற்கு சொந்தமான சகல வாகனங்களையும் பதிவு செய்வதற்கான அனுமதி உரித்தாகும். அதன் பின்னர் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள தற்காலிக QR பதிவினை நீக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதி வரை எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கைகளை முன்வைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இலங்கையின் சொந்த ஏற்றுமதி வருமானம் மற்றும் வெளிநாட்டு பணம் மூலம் அவ்வாறு இறக்குமதி செய்வதற்கான முறைமையை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நம்முன்னுள்ள உடனடி தேவை எரிபொருள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதில் சர்வதேச உதவியை பாராட்டுகின்ற அதே வேளையில் எமது சொந்த ஏற்றுமதி வருமானம் மற்றும் வெளிநாட்டு பணம் மூலம் அவ்வாறு இறக்குமதி செய்வதற்கான முறைமையை நாம் இப்போது ஆரம்பிக்க வேண்டிய தருணம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளுக்கான கொடுப்பனவுகளை சமநிலைப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறக்குமதிகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மறுபுறம் எரிபொருள் விநியோகம் குறைக்கப்பட வேண்டும். இந்த கஷ்டங்களை இந்த ஆண்டு இறுதி வரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியமான பொருட்களின் இறக்குமதி தொடர்ந்து மட்டுப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். நீண்ட கால பொருளாதார கொள்கையின் ஊடாக இலங்கையை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றின் 3வது கூட்டத்தொடரில் தனது கொள்கையுரையை நிகழ்த்திய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் ஆதரவோடு இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்த ஜனாதிபதி இதற்கான மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். லஞ்சத்தை சமூகத்தில் இருந்து முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தன்னுடைய பதவி காலத்துக்குள் இதுபோன்ற அனைத்து அரசியல் மாற்றங்களையும் கொண்டுவர வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். அனைவரையும் இணைத்து அரசியலில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் மலேக மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படுவதுடன் அரசாங்க வீடுகளில் வாழ்பவர்களுக்கு வீட்டுக்கான உறுதிப்பத்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். ராஜபக்சேக்களும் ரணிலும் முட்டி மோதி கொள்வார்கள் என அரசியல் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார். அரசியல் நிலை கொள்வதற்காய் ராஜபக்சேக்கள் ரணிலையும் தனது அரசியல் இருப்பை உறுதி செய்து கொள்ள ரணில் ராஜபக்சேக்களையும் பயன்படுத்தி வருகின்றனர். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இருவரும் முட்டி மோதி கொள்ள நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபராகும் வரையில் நடைமுறையில் இருக்கும் ஸ்ரீலங்கா அதிபருக்கான அதிகாரங்களை குறைப்பதாக கூறும் இவரும் அதிபராகிய பின் அவ்வாறு நடப்பதில்லை என்றும் ரணிலும் அதற்கு விதிவிலக்கில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அவர் அதிபராக பதவியேற்றதன் பின் நடந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் அதற்கு ஆதாரம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி காலி முகத்துடல் கோட்டா கோகம போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து எதிர்வரும் 24ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திலீன கமகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசி தரவுகள் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த விடயம் தொடர்பான தொலைபேசி விசாரணைகள் மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு முயற்சித்தால் அது நாட்டின் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடைவதையே வழிவகுக்கும் என கொழும்பு வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் போராட்டங்கள் மூலம் அரசியல் மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தாலும் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறையினர் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எதிர்வரும் 9ஆம் தேதி நாட்டில் மற்றொரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு சில தரப்புகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் சமிந்த விதான கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் மேற்படி சங்கம் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போராட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மிக அதிகமாகும். இதனால் சுற்றுலாத்துறை பெருமளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அரசு துறையில் ஊழல் வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனினும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் முக்கியமானதாகும். ரஷ்ய யுத்தம் காரணமாக சமையல் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டதை அடுத்து ஐரோப்பிய நாடுகளின் உல்லாச பிரயாணிகள் ஆசிய நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் செல்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் சுற்றுலா பயணிகளுக்கான காலம் ஆரம்பமாகும் நிலையில் 2 அல்லது 3 மாத காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதன் மூலம் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீதான விசாரணை முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றில் சிஐடி அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி காலி முகத்திடல் போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் விசாரணைகள் இன்று இடம்பெற்ற போது பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக முன்னிலையானார். தேசபந்து தென்னக்கோனிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த விசாரணைகளில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் தொடர்பான இந்த உண்மைகள் மட்டும் போதாது எனவும் விசாரணைகளை அடுத்து மேலதிக சாட்சியங்களை ஆராய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபர் 3 தடவைகள் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளார் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் தற்போது வரை சட்டமா அதிபர் வழங்கிய அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமா அதிபருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த, மொரட்டுவை நகரசபை மேயர் சமன்லால் பெர்னாண்டோ உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 5 தொலைபேசிகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜூலை 18 அன்று பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டங்களை எதிர்த்து லிபரல் இளைஞர் இயக்கம் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளது. லிபரல் இளைஞர் இயக்கத்தின் அழைப்பாளர்களான நமினி பண்டித மற்றும் ருசிது எகொட ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேற்படி விதிமுறைகள் இலங்கை மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் 11, 12, 13, 14 ஆகிய பிரிவுகளால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் கூறுகின்றனர். மேலும் அவசர கால சட்டத்தின் சில விதிகள் கருத்து சுதந்திரத்தின் மீது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன என்றும் அரசாங்கத்தின் மீதான நியாயமான விமர்சனங்களை மற்றும் மக்கள் தொகையில் சில பகுதியினரை எச்சரிக்கும் வகையில் துல்லியமான தகவல்களை பரப்புவதும் ஆகியவை விதிகளின் கீழ் தண்டிக்கப்படலாம். ஒழுங்குமுறைகளின் சில விதிகள் காரணமின்றி அமைதியான மற்றும் வன்முறையற்ற கூட்டங்களை கூட்ட தடை செய்ய ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிப்பதாகவும், எனவே மக்களின் கருத்து சுதந்திரம், அமைதியான கூட்டம் மற்றும் சங்கம் ஆகியவற்றை மீறுவதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். விதிமுறைகளில் சில விதிகள் தேசிய பாதுகாப்பு அல்லது பொது ஒழுங்கு ஆகியவற்றுடன் பகுத்தறிவு தொடர்பை கொண்டிருக்கவில்லை. அதாவது வயது வந்தோருக்கான சம்மதத்துடன் ஒரே பாலின உறவுகள் உட்பட பழமையான குற்றச்செயல்களில் சந்தேகப்படும் நபர்களை கைது செய்து காவலில் வைக்க உதவும் விதிகள் போன்றவை. நாட்டின் பொது பாதுகாப்பை பேணுவதில் இத்தகைய விதிகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் மனுதாரர்கள் வாதாடுகின்றனர். லிபரல் இளைஞர் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனுதாரர்கள் சார்பில் கலாநிதி ஹெகான் குணத்திலக்க ஆஜராக உள்ளார். வார இறுதி நாட்களில் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் கால எல்லை குறைக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார உற்பத்தி நடவடிக்கைகளுக்காக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 62% அதிகரித்துள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு விடுக்கப்படுவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். இதனிடையே நாடளாவிய ரீதியில் இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை 3 மணித்தியால மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஏ முதல் எல் வரையான வலயங்களிலும் முதல் W வரையான வலயங்களிலும் இவ்வாறு 3 மணித்தியால மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய குறித்த வலயங்களில் நண்பகல் வேளையில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. மேலும் குறித்த வலயங்களில் இரவு வேளைகளில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் குறித்தும் அதனை தடுப்பது குறித்தும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் விசேட அறிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். அறிக்கையில் கொரோனா தொற்று தற்போது இலங்கை முழுவதும் பரவி வருகின்றது. அந்த வகையில் ஜாழ் மாவட்டத்திலும் கொரோனா தொற்றாளர்கள் அதிகமாக இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 2 கொரோனா மரணங்களும் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளன. எனவே இந்நிலைமையானது கொரோனா பெருந்தொற்றாக மாறுவதற்குரிய ஆபத்து நிலைமை காணப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படின் முன்பு போன்றே கொரோனா இறப்புகள் பெருமளவு ஏற்படும். இந்நிலையில் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு எமக்கு முன்னால் உள்ள தெரிவுகள் மக்கள் அதிகளவு கூடும் இடங்களில் பொது சுகாதார நடைமுறைகளுக்கான முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணல், சரியான முறையில் கைகளை கழுவுதல் என்பவற்றை கடைபிடித்தல், தடுப்பூசியை 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பெற்றுக் கொடுத்தல், தடுப்பூசியினை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்களும் மற்றும் 3வது அல்லது 4வது தடவை பெற்றுக்கொள்ளாதவர்களும் உடனடியாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் வேறு நீண்டகால நோய் நிலைமைகளினால் பாதிக்கப்பட்டவர்களும் தமது 4 தடுப்பூசிகளையும் பெற்றிருப்பதை உறுதி செய்தல் வேண்டும். இத்தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் மற்றும் திகதிகள் தொடர்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு அழைப்பதன் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ளலாம். தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் செவ்வாய் வெள்ளியும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் செவ்வாய் வியாழனும், ஊர்காவற்றுறை ஆதார வைத்தியசாலையில் செவ்வாயும், முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் செவ்வாய் புதனும், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் செவ்வாய் வியாழனும், கிளிநொச்சி மாவட்ட
பொது வைத்தியசாலையில் புதன் சனியும், வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை திங்கள் செவ்வாய் புதனும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்படும். பொதுமக்கள் 3வது மற்றும் 4வது தடவை தடுப்பூசியினை பெற்றுக் கொள்வதற்கு செல்லும் போது முதலில் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவையினை உறுதிப்படுத்துவதற்காக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் வழங்கப்பட்ட அட்டையினை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே மக்கள் அனைவரையும் அச்சமின்றி தமக்கென அறிவிக்கப்பட்ட நாட்களில் உரிய இடத்திற்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது உங்களையும் உங்கள் பிரியமானவர்களையும் இக்கொரோனா நோயிலிருந்து பாதுகாப்பதுடன் எமது சமூகத்தையும் பாதுகாப்பதாக அமையும் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவினாலும் பாடசாலைகள் மேல மூடப்படாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வருடம் புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதுடன் உயர்தர பரீட்சை நவம்பர் 28ஆம் தேதியும் ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்னர் வெளியிடப்படும் என்றும் இந்த வருடத்திற்கான சாதாரண தர பரீட்சை அடுத்த வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர மேலும் தெரிவித்துள்ளார். கினிகத்தேனி நாவலப்பட்டி பிரதான பாதையில் கெனில்வர்த் 4ஆம் பிரிவு தோட்டத்திற்கு அருகில் இன்று அதிகாலை பாரிய மண் சரிவு ஒன்று ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகன போக்குவரத்துகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளது. மண் திட்டை அகற்றும் பணிகளில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. பாடசாலை முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த 10 வயது சிறுமியொருவர் கைகால் கட்டப்பட்டு மரம் ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவி அனுராபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்லஞ்சிய போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமி பாடசாலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது வயல்வெளியில் உள்ள மரம் ஒன்றில் இவ்வாறு கட்டி வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து கல்லஞ்சிய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுமியை மீட்டுள்ளனர். சிறுமி தொடர்பான மருத்துவ அறிக்கை இதுவரை கிடைக்கப்படாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.